ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ FieWin ஆப் தான் பார்க்க போகிறோம். FieWinல Fastparityக்கான ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோவில் இதை பற்றி ட்ரிக்ஸுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இதில் டெய்லியும் ஒரு நாளைக்கு 100 to 500 நம்மளை ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதனால் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுபோல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கிவ்வே தரோம் சண்டே வீக்லி. சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பேடிஎம் UPI என்ட்ரு பண்ணிக்கிங்க. யார் ரேண்டமாக செலக்ட் பண்ணி யார் வின் ஆகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனலில் அவங்களுக்கு அமௌண்ட்டு அனுப்பிடுவோம். சரிங்களா? அமௌண்ட் அனுப்பினது ப்ரூஃப் நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா FieWin ஆப்பு தான். ஆப் யூஸ் பண்ணாதவங்க நான் கமெண்ட் பாக்ஸ் கீழே லிங்க் தரேன். சரிங்களா? போய்ட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. அதுபோல் இந்த ஆப்பில் நீங்கள் மினிமம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலே 10 ரூபா கொடுப்பாங்க. 10 ரூபா வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதனால் ரெஃபர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அவங்க ப்ளே பண்ணுறது மூலயமாவும் உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். சரிங்களா? அதுபோல் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அதுபோல் அமௌண்ட் ஆட் பண்ணி மேக்ஸிமம் அது உங்களோட ஓன் விருப்பம் தான். அது நீங்கள் ஆட் பண்ணி ப்ளே பண்ணுறது. சரிங்களா? நான் ஆட் பண்ணி ப்ளே பண்ணி நிறையா டெய்லி இன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நேற்று கூட விட்ரா பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ Fastparityக்கான ட்ரிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகுதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸ்டார்டிங்கில் ட்ரிக்ஸ் எப்படின்ட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? ஈஸியாக தான் இருக்குது ட்ரிக்ஸு. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். மேலே டாப்லேயே பாருங்களேன், 2 க்ரீனு 4 ரெட்டு 1 க்ரீனு இப்படி தான் விழுந்துட்டுருக்குது. சரிங்களா? இது ட்ரெண்டு. சரிங்களா? ட்ரெண்டு இப்படி தான் விழுந்துட்டுருக்குது. இதில் எப்படியா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, நான் மெயினாக என்னோடய ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். எந்த கலர் விழுதோ அதுக்கு ஆப்போசிட் கலர் தான் நான் பெட் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ 84ல் க்ரீன் விழுந்துருக்கு. சரிங்களா? க்ரீனுக்கு ஆப்போசிட் ரெட்டு. நான் ரெட்டில் 10 ரூபா பெட் கட்டுவேன். இப்போ நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லை. சரிங்களா? நான் ரீசார்ஜ் பண்ணல, நேற்று வித்ட்ரா பண்ணிட்டேன். அதனால் நான் இப்போ ரீசார்ஜ் பண்ணாமல் சும்மா டெமோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ 84ல் ரெட்டு விழுவும். பார்த்தீங்கன்னா நான் 84 ரெட்டு விழுன்னு சொல்லியிருந்தேன். அந்த வந்துருச்சு. பார்த்தீங்களா? ரெட்டு வந்துருக்கு. நம்ம வின் ஆகிருக்கும். சரிங்களா? அடுத்து ரெட்டுக்கு ஆப்போசிட்டு க்ரீனு. 85ல் க்ரீன்னு பெட் கட்டணும். 10 ரூபா பெட் கட்டணும். அதுபோல் நீங்கள் 7 லெவலுக்கான அமௌண்ட் வச்சுக்கணும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபானாச்சும் வச்சுக்கிட்டா தான் நீங்கள் லாஸ் ஆனால் கூட அந்த 7 லெவலில் எடுக்க முடியும். 10 ரூபா லாஸ் ஆகிட்டிங்கன்னா 20 ரூபா டபுள் ஆக்கி பெட் கட்டணும். அது ட்ரிபிள் மெத்தடும் இருக்குது. சரிங்களா? ட்ரிபிள் மெத்தடுக்கு 2000 ரூபா 3000 ரூபா கிட்ட வேணும். நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணும்போது 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 7 லெவலுக்கான அமௌண்ட் வச்சுட்டு ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ் ஆனால் கூட அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி ஈஸியாக எடுக்க முடியும். நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், ரெட்டுக்கு ஆப்போசிட் க்ரீன் விழுன்னு சொல்லியிருந்தேன். க்ரீன் தான் விழுந்துருக்கு எனக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 86ல் ரெட்டு தான் விழுவுங்கிற மாரி நான் சும்மா ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு பெட் பண்ணி காமிக்கிறேன். 10 ரூபா தான் இருக்குது. அந்த 10 ரூபாயை உங்களுக்கு பெட் பண்ணி காமிக்கிறேன். ரெட்டில் பெட் பண்ணுறேன். சரிங்களா? க்ரீனுக்கு ஆப்போசிட்டு ரெட்டு விழுவுங்கிற மாதிரி நான் ப்ளே பண்ணியிருக்கேன். 10 ரூபா தான் இருந்துச்சு. அதையும் பெட்டில் போட்டேன். சரிங்களா? க்ரீன் தான் வந்துருச்சு. நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. பிரச்சனை இல்லை. இப்போ நான் லாஸ் ஆகிருக்கேன். பார்த்தீங்களா? இப்போ லாஸ் ஆனால் என்ன பண்ணணும்னா வச்சிங்களேன், அடுத்து நான் ரெட்டில் தான் பெட் பண்ணுவேன். சரிங்களா? 87ல் ரெட்டில் தான் பெட் பண்ணுவேன். லாஸ் ஆனாக்கே நம்ம அடுத்து 20 ரூபாங்கிற மாதிரி பெட் பண்ணணும். ஏன்னா 10 ரூபாயில் நம்ம பெட் கட்டுவோம், லாஸ் ஆயிடுவோம். அடுத்து செகண்ட் டைம் 20 ரூபாயில் பெட் கட்டணும். சரிங்களா? 20 ரூபா பெட் கட்டினா டபுள் ஆகி 40 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ 87ல் ரெட்டுங்கிற மாதிரியே நான் பெட் கட்டுறேன். சரிங்களா? நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லை, சும்மா டெமோவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். மறுபடியும் க்ரீனு தான் விழுந்திருக்கு. இப்போ 2 டைம் நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? 3ஆவது டைம் எப்படி ப்ளே பண்ணணும்னா கண்டினியூஸ் பார்த்து ப்ளே பண்ணணும். சரிங்களா? இதிலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு க்ரீன் எத்தனை டைம் விழுந்திருக்கு கண்டினியூஸாக அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணும். சரிங்களா? இப்போ போன டைம் பார்த்தீங்கன்னா 4 டைம் விழுந்திருக்கு. சரிங்களா? இப்போ 4 டைம் விழுவுங்கிற மாதிரி நம்ம ரெட்டில் விழுவாதுங்கிற மாரி ரெட்டில் நம்ம கட்டுறோம். 88ல் ரெட்டில் பெட் கட்டுறோம். சரிங்களா? விழுவாதுங்கிற மாதிரி ரெட்டில் பெட் கட்டுறோம். சரிங்களா? நம்ம மறுபடியும் 4ஆவது டைம் லாஸ் ஆகிருக்கிறோம். சரிங்களா? இப்போ 5ஆவது டைம் பற்றி ஆப்போசிட் கலர். சரிங்களா? ஃபஸ்ட்டு டைம் ஆப்போசிட் கட்டுவீங்க, 2ஆவது டைம் ஆப்போசிட் கட்டுவீங்க, 3ஆவது டைம் லாஸ் ஆச்சுன்னா கண்டினியூஸ் பார்த்து ப்ளே பண்ணுங்க. 4ஆவது டைம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலர் மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கே வந்துடணும். இப்போ க்ரீனுக்கு ஆப்போசிட் ரெட்டில் எவ்வளோ கட்டுவீங்க? ஃபஸ்ட்டு 10 ரூபா லாஸ் ஆகிருப்பீங்க. லாஸ் ஆனதுக்கு 20 ரூபா கட்டுவீங்க. 20 ரூபா லாஸ் ஆனதுக்கு 40 ரூபா கட்டுவீங்க. இப்போ 4ஆவது டைம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா கட்டணும். சரிங்களா?
ரெட்டு விழுந்துட்டு கட்டுறேன். மறுபடியும் க்ரீன் தான் விழுந்துருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம 7 லெவலுக்கான அமௌண்ட் வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம் சரிங்களா. இதில் லாஸ் ஆகிறதுக்கு அளவுக்கு வின்னிங் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ப்ராஃபிட்டாக தான் கிடைக்கும். அடுத்து வந்து நான் ரெட்டுன்னு தான் கட்டுவேன் 90ல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 160 ரூபா கட்டுவேன் சரிங்களா. 160 ரூபா கட்டினா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்க, கிட்டத்தட்ட 320 ரூபா கிட்ட நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஒரே டைமில் நம்ம அடிச்சிடலாம். லாஸ் ஆனது அப்படியே மொத்தமாகவே 320 ரூபா நம்ம எடுத்துடலாம். 90ல் ரெட்டுன்னு நான் கட்டுறேன். இப்போ சும்மா டெமோவை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. மறுபடியும் நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்குது சரிங்களா. அடுத்து வந்து 160 ரூபா லாஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 320 ரூபா பெட் கட்டுவேன் சரிங்களா. இப்போ கிட்டத்தட்ட நான் 6வது லெவலுக்கு வந்துட்டேன் சரிங்களா. 320 ரூபாயில் நான் வந்து 91ல் பெட் கட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா லாஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை பற்றி திங்க் பண்ணிங்கன்னா அது வந்து செட் ஆகாது. அடுத்து நம்மளுக்கு எப்படி அமௌண்ட் கிடைக்க போகுது அதை மட்டும் திங்க் பண்ணணும் சரிங்களா. இப்போ வந்து 91ல் 320 ரூபா சரிங்களா. 320 ரூபா பெட் கட்டணும் ரெட்டில். மறுபடியும் வந்து லாஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு 7வது லெவலுக்கு வந்துட்டோம் சரிங்களா. இப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக பெட் பண்ணணும் சரிங்களா. மறுபடியும் வந்து நம்ம ஆப்போசிட் கலரில் தான் கட்டணும் சரிங்களா. 7வது லெவலு இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் லெவலு சரிங்களா. இப்போ வந்து 92ல் வந்து ரெட்டில் வந்து 640 ரூபா பெட் கட்டணும். இதுதான் நம்ம கடைசி லெவலு சரிங்களா. இதுக்கு பிறகு லாஸ் ஆனோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு தான் வரணும் சரிங்களா. கண்டிப்பாக லாஸ் ஆகணும்னு தான் நினைக்கிறேன். 92ல் ரெட்டு விழுவும். ரெட்டில் விழுந்துருச்சுன்னா வச்சிங்களா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பல்கான அமௌண்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ரெட்டுன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா வின் ஆகிட்டோம். நம்ம கட்டின அமௌண்ட் வந்து 640 ரூபா, ப்ராஃபிட்டு 640 ரூபா கிடச்சிருக்கும். மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2200 ரூபாய்க்கிட்ட நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கிடச்சிருக்கும் சரிங்களா. ஒரே டைமில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய்க்கிட்ட ப்ராஃபிட்டு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. இப்படி தான் வந்து ப்ளே பண்ணுறோம் சரிங்களா. லாஸ் ஆகிறதுனால ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு நீங்கள் வந்து 7 லெவலுக்கான வந்து அமௌண்ட்டு வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணால் மட்டும் தான். இப்போ நான் ப்ளே பண்ண பார்த்தீங்களா, லாஸ் ஆக அடுத்து வந்து டபுள் ஆகிக்கிட்டே போன அமௌண்ட்டு 10 ரூபானா 20 ரூபா, 20 ரூபானா 40 ரூபா, 40 ரூபானா 80 ரூபா, 80 ரூபானா 160 ரூபா, 160 டபுள் 320 ரூபா, 320 டபுள் 640 ரூபா. 640 ரூபா நான் பெட் பண்ணதுக்கு தான் இப்போ வந்து எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து 1280 ரூபா கிடச்சிது சரிங்களா. அது டெமோவை தான் உங்கள்கிட்ட சொன்னேன் சரிங்களா. இப்படி தான் வந்து ப்ளே பண்ணணும். அதுக்கான நீங்கள் அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட வாலெட்டில் வந்து 1000 ரூபானாச்சும் வச்சுக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் 1200 ரூபா 1000 ரூபா கிட்ட நீங்கள் வச்சுட்டு ப்ளே பண்ணால் தான் இப்படி லாஸ் ஆனால் கூட நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட டபுளாக எடுத்துக்க முடியும் உங்களால் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 95ல் வந்து என்ன விழுங்குறது நான் சொல்கிறேன். ரெட்டு தான் விழுங்குற மாரி நான் பெட் கட்டுவேன் சரிங்களா. நம்ம என்ன கலர் விழுதோ அதுக்கு ஆப்போசிட் கலர் தான் நம்ம வந்து பெட் பண்ண போகிறோம் சரிங்களா. இது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் சரிங்களா. இதில் வந்து நான் டெய்லியும் வந்து கிட்டத்தட்ட 300 400 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா. அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். அதேமாதிரி ஆப்பு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து 10 ரூபா போனஸாக கொடுப்பாங்க சரிங்களா. அதை வச்சு கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி ரீசார்ஜ் பண்ணி ப்ளே பண்ணுற மாரி இருந்தாக்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 200 to 300 கிட்ட உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும் சரிங்களா. இதுதான் இதில் உள்ள ட்ரிக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டு சொல்லியிருந்தேன், க்ரீன் விழுந்திருக்கு. இப்போ க்ரீனுக்கு ஆப்போசிட்டு ரெட்டு சரிங்களா. இதுதான் ட்ரிக்ஸு, ஈஸியான ட்ரிக்ஸு தான் சரிங்களா. ரெட்டு விழுவும் 96ல் ரெட்டு விழுவுங்கிற மாதிரி நம்ம பெட் கட்டலாம் சரிங்களா. உங்களுக்கு வந்து வீடியோ புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெட்டில் பெட் கட்டியிருந்தால் ரெட்டு வந்து வின் ஆச்சு சரிங்களா. மினிமம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் 2 டைம் 3 டைம் வரையும் வந்து நம்ம இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் வந்து நம்ம 2வது டைம்லேயே 3வது டைம்லேயே வின் ஆகிடும் சரிங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அந்தளவுக்கு போகாது. 6 லெவல் 7 லெவலுக்குலாம் போகாது. ஜஸ்ட் வந்து 3 லெவல் 4 லெவலுக்குள்ளேயே நம்ம வந்து வின் ஆயிடுவோம். இல்லைனா ஃபஸ்ட் லெவலே வந்து அதிகபட்சம் நம்ம வின் ஆயிடுவோம் சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள், உங்களோட ஓன் விருப்பம்படி தான் சரிங்களா. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெட்டு விழுந்திருக்கு. ரெட்டுக்கு ஆப்போசிட்டு க்ரீனில் நம்ம வந்து பெட் கட்டணும். லாஸ் ஆனதுனால நம்ம வந்து க்ரீனில் 20 ரூபா பெட் கட்டணும். 10 ரூபா வந்து லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு டபுளாக வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு கட்டி ப்ளே பண்ணணும் சரிங்களா. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ட்ரிக்ஸ் வந்து நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது இதில் சரிங்களா. எப்படி வேணாலும் நம்ம ப்ளே பண்ணி நம்ம அமௌண்ட்டு போட்ட அமௌண்ட்டை வந்து ஈஸியாக எடுத்துட முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள்கிட்ட அமௌண்ட்டு இருக்கணும் சரிங்களா. 100 ரூபா 200 ரூபா வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியாது. ஏன்னா லாஸ் ஆகிருவீங்க. அடுத்த லெவலுக்கு உங்கள்கிட்ட ஃபண்டு இருக்காது, அமௌண்ட்டு இருக்காது. அப்போ வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து 7 லெவலுக்கு இப்போ நான் ப்ளே பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, லாஸ் ஆகி நான் ப்ளே பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா. 7வது லெவலில் நம்மளுக்கு வந்து 1280 ரூபாய்க்கிட்ட வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. எப்படின்னா ஒரே டைமில் கிடச்சிது. அதுதான் அந்த லெவலுக்கு நீங்கள் அமௌண்ட் வச்சுட்டு ப்ளே பண்ணால் கன்ஃபார்ம் வந்து டெய்லியும் வந்து 200 to 300 மினிமம்
அவ்வளோ இது வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க மேக்ஸிமம் வந்து 1000 ரூபாய்க்கு மேலேயே நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து ரெட்டு தான் விழுந்துட்டுருக்கு. நான் வந்து மறுபடியும் ஆப்போசிட்டில் தான் கட்டுவேன் க்ரீன் சொல்லிவிட்டு. சரிங்களா? அதே போல் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஆப்போசிட்டு, 2வது டைம் ஆப்போசிட் கலர் வந்து பெட் பண்ணணும், 3வது டைம் கண்டினியூஸ் பார்த்து ப்ளே பண்ணணும், 4வது டைம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு, 5வது டைம் ஆப்போசிட்டு, 6வது டைம் வந்து மேக்ஸிமம் கண்டினியூஸ் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்குள்ளேயே நம்ம வின் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்துருங்க 100ல் வந்து க்ரீன் நம்ம சொல்லி பெட் கட்டலாம். என்ன அவ்வளோதுன்னு பார்க்கும். இதாங்க ட்ரிக்ஸு, ஈஸியான ட்ரிக்ஸு. இப்போ மறுபடியும் வந்து ரெட்டு தான் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 2 3 4 5. சரிங்களா? 5 இல்லை 4 டைம் லாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? 4 டைம். இப்போ 5வது டைமுங்க 5வது லெவலுக்கு வந்துவிட்டோம். 5வது டைமும் வந்து நம்ம வந்து ரெட்டு தான் வந்து ரெட்டுக்கு ஆப்போசிட்டு க்ரீனில் தான் நம்ம வந்து பெட் கட்டுவோம். சரிங்களா? இப்போ வந்து 80 ரூபாயில் பெட் கட்டுவோம். சாரி 80 ரூபாயில் 160 ரூபா. 4 டைம் லாஸா? அதனால் இப்போ வந்து நம்ம வந்து 5வது டைம் வந்து க்ரீனில் பெட் கட்டுவோம். பார்த்தீங்கன்னா வின் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இதாங்க ஈஸியான ட்ரிக்ஸு தான். சரிங்களா? உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் சொல்லுங்கள், நான் வேறு வீடியோ கூட நான் மேக் பண்ணி போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல். வேறு ஏர்னிங் பண்ணுற மாரி ஆப் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். டெய்லி வந்து 100 ரூபா ஏர்ன் பண்ணுற மாரியும் ஆப்ஸ்லாம் நிறையா இருக்குது. சரிங்களா? மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க. அதுபோல் சேனலில் கிவ்வே தரோம், அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.